ஹலோ எவ்ரி ஒன். ஸோ டேட் பாருங்கள் Jan 4. ஸோ நம்ம கரண்ட் லைவ் பொசிஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஏன்னா என்னால் ஒரு 2 நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியல, நியூ இயர்லேருந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வச்சுருக்க பொசிஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம் கரண்ட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே வச்சுருக்கோம், காலு புட்டு ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ அது ரெண்டையும் ஹெட்ஜ் பண்ணியும் வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, மாடிக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால் பட் என்னோடய இது என்னென்னா, நான் ஃபஸ்ட் எடுத்தது மார்க்கெட் டவுன் போகும் தான் எடுத்தேன். 26,200 கால் 115க்கு செல் பண்ணேன். இது நம்ம ஃப்ரைடே பார்த்திங்கன்னா என்ன டைமுக்கு செல் பண்ணோன்னு காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, காட்டாது. இது என் கம்யூனிட்டியில் கொடுத்துருப்பேன், நான் வேணால் அது நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு. ஸோ 115க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். தென் எண்ட் ஆஃப் தி டைம் மார்க்கெட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுவோம். நான் 26,500. ஸோ அந்த புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன். ஒரு 325 அந்த டைமுக்கு நம்ம செல் பண்ணிட்டோம். செல் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190. ஸோ க்ளோஸ் ஆனது 169. இது 115க்கு நம்ம செல் பண்ணோம். தென் இதுவும் க்ளோஸ் ஆனது 169. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனாலும் ரெண்டுமே 169 இருக்கிறதுனால நமக்கு லாஸ் வராது. ஏதாவது ஒரு சைடு மொமெண்டம் ஆனாலும் ஒரு சைடு நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் மோஸ்ட்லி காஸ்ட் டு காஸ்ட்டில் கட் பண்ண தான் நான் பார்ப்பேன். இந்த 4 பொசிஷனுமே சேர்த்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ண பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் மார்க்கெட் நமக்கு அகென்ஸ்டாக போனாலும் நமக்கு அதை எப்படி ஆவரேஜ் பண்ணி வெளில வரணும், இல்லை அகென்ஸ்டாக பொசிஷன் எடுத்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லிங்கில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை ஒன் சைடு எடுத்துட்டேன்னா எடுத்த சைடு தான் வரும் அப்படின்ட்டு உக்காந்துருந்திங்கன்னா கடைசி வரைக்கும் உக்காந்துட்டே இருக்க மொத்த கேபிட்டலையும் 10 ட்ரேடில் பண்ண இது ஒரே ட்ரேடில் ஆப்ஷன் செல்லிங் முழுங்கிட்டு போயிடும். ஸோ ஒழுங்காக டெக்னிக்கலாக தெரியல அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் சைடாக ஒரு ஆப்ஷன் பையிங் சைடாக வந்துடாதீங்க. அழகாக இப்போ ஈக்விட்டி வாங்கி போட்டு ஜம்முன்னு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஒழுங்கு ட்ரேடிங் கற்றுக்காமல் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே வராதிங்க. இல்லை நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் சைடு போயிடுங்க. ஃபாரெக்ஸ் சின்னதாக 0.01 வச்சு கற்றுக்கோங்க அதில். ஸோ அதிலே ட்ரேட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் மார்க்கெட் கற்றுக்கணுன்னா ஃபாரெக்ஸில் இப்போ, ஏன்னா அதில் எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கி போட்டாலும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக வெளில வரலாம். எக்ஸ்பைரி டைம் டிகே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எப்படி ஈக்விட்டி பண்ணுறோமோ அந்த மாதிரி அங்கே நீங்கள் இண்டெக்ஸில் போய்ட்டு பண்ணிக்கலாம். இது BTC USD, ஸோ US30 அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மொமெண்டம் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மார்னிங் டு நைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதுக்கு பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இங்கே நான் ஆப்ஷன் பண்ணின்னு லாஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கே போயிடுங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.